எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இது ஹாப்பி லைஃப் தனம். நான் உங்கள் தனம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் சீக்கிரமே தாய்மை பாக்கியம் கிடைக்கணும்னு நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் கேட்காதீங்க. நைட்டில் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் கண்டிப்பாக மினிமம் 10 மினிட்ஸ் ஆகும் இந்த வீடியோ. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3 மந்த்ஸ் நான் சொல்கிற விஷயத்த ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பிசிஓடியோட பேசிக்காக பிசிஓடி எதனால் வருது, அதை எப்படி சரி பண்ணணும், ஃபுட்டு மூலமாக எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றத பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே கூடவே சேர்ந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக இம்ப்ரூவ் இருக்கும். பட் இருந்தால் கூட ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு விறுவிறுக்க ஒரு வேலை டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரம் இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் அந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம எதுக்கு இந்த ஃபுட் எடுக்கணும், எதுக்கு இந்த ஃபுட் எடுக்கக்கூடாது அப்படின்றது. பிசிஓடி அதோட மிகப்பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு அது வருது அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மளை தெரியாமல் நம்மளை அறியாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அன்ஹெல்தி ஃபுட்டு, நிறைய சோறு சாப்பிட்றது, நம்ம காலையில் தோசை, நைட்டு இட்லி, மத்தியானம் ரைஸ், இந்த மாதிரி நிறைய மாவு சத்து சார்ந்த உணவுகள், இனிப்பு உணவுகள், ஸ்நாக்ஸு, இந்த மாதிரி சாக்லேட்ஸ், இந்த மாதிரி இனிப்பு உணவுகள் எடுக்கும்போது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் அதிகமாகும். அந்த சுகர் லெவல் அதிகமானால் நம்ம உடம்புல ஆண்ட்ரோஜன்ஸ் உற்பத்தி ஆகிறது அதிகமாகும். ஆண்ட்ரோஜன் அப்படின்றது ஆண்களுக்குரிய ஹார்மோன். சுகர் லெவல் உடம்புல அதிகமாக அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் நம்ம ஓவரியில் அதிகமாகும். அந்த ஆண்ட்ரோஜன் லெவல் அதிகமானால் நமக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜனை சுரக்க விடாமல் கருமுட்டையை வளர வைக்காமல், அப்படியே வளர்ந்தாலும் அந்த கருமுட்டையை வெடிக்க வைக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஓவரியில் தங்கிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா பிசிஓடி மேலாப்பில் சொல்லக்கூடியது. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி தள்ளி போதுன்னு டாக்டரை போய் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இந்த மெட்ஃபார்மின் டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை அளவை குறைக்கிறது. சர்க்கரை அளவை குறைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஆண்ட்ரோஜன் கம்மியாகி பெண்களுக்குரிய ஹார்மோன்ஸ் இருந்து ஓவலேஷன் நடக்கும். ஸோ இதுதான் விஷயம். இதை நம்ம நேச்சுரலாக எப்படி சரி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டையே இருக்காது, கொஞ்சம் வயசுலேயே அவங்களுக்கு மெனப்பாஸ் ஆயிரும், அதாவது கருமுட்டையே இருக்காது. டாக்டர் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணுங்க, இல்லைனா முட்டை தானம் யார்கிட்டயாவது இருந்து வாங்கி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற. ஆனால் பிசிஓடி அப்படின்றது உங்களுக்கு எக் இருக்குது, நிறைய எக் இருக்குது, உங்களால் நிறைய குழந்தை பெற்றுக்க முடியும். ஒரு நீர்க்கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்களே, ஸ்கேனில் மல்டிபிள் ஃபாலிக்குள்னு எழுதியிருப்பாங்க, இம்ப்ரெஷனில் மல்டிபிள் ஃபாலிக்குள் ஒவேரியன் அப்படின்னு. அந்த மல்டிபிள் அப்படின்றது என்னன்னா, மல்டிபிள் முட்டை ஃபாலிக்குள் இருக்குது. அந்த மல்டிபிள் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அத்தனை மல்டிபிள் இருக்குன்னா அத்தனை குழந்தை உங்களால் பெற்றுக்க முடியுன்றதை தான் இண்டிகேட் பண்ணுது. நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, அந்த முட்டையை வளர வச்சு நமக்கு ஓவலேஷன் நடக்க வைக்கணும், அந்த முட்டையை வெளியே வர வைக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு எம்எம் வளர்ந்து அதை நம்ம வளர வைக்கணும். இதை நம்ம உணவு மூலமாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேப்லெட் பண்ணக்கூடிய வேலையை நம்ம ஃபுட்டு மூலமாக பண்ணணும். என்ன பண்ணணும், நம்ம உடம்புல சுகர் அளவை நம்ம கம்மி பண்ணணும். எப்படி கம்மி பண்ணணும்? ஃபஸ்ட்டு சுகர் இருக்கிற உணவுகள் நம்ம எடுக்காமல் இருக்கணும். ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்க அந்த ஏற்கனவே அங்கங்கே நம்ம உடம்புல தேங்கி இருக்க சுகரெல்லாம் நம்ம கரைக்கணும். இந்த விஷயங்கள் பண்ணாலே இந்த ஆண்ட்ரோஜன் லெவல் கம்மியாகி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் கம்மியாகி, கருமுட்டையிலேருந்து நமக்கு ஓவலேஷன் நமக்கு ரெகுலராக பீரியட் நடக்கும், நம்ம ப்ரெக்னென்ட் அடைய முடியும். ஸோ இதை எப்படி பண்ணுறது? ஸோ சுகர் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது? சுகர் என்னென்ன ரூபத்தில் நம்ம உடம்புல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸு, நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்பு, இதில் மட்டும் கிடையாது. நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய உணவு இருக்குல்ல, கார்போஹைட்ரேட், நம்ம சாப்பிட்ற அரிசி, அதுலேருந்து கூட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சுகர் வரும், இன்சுலின் வரும். ஸோ நமக்கு வயசானவங்க, நம்ம வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இல்லை பெரியப்பா பெரியம்மா யாராவது ஏஜ் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னா, சுகர் இருக்குது, அரிசி சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு கோதுமை தோசை சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கான்செப்ட். ஸோ அதை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மேலாப்பில் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன உணவுகள் தெளிவாக போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்றத நான் புரிய வச்சிடுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி இனிப்பான உணவுகள் சாப்பிடக்கூடாது, மாவு சத்து
சார்ந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. மாவு சத்து சார்ந்த உணவுகள்லையும் என்ன இருக்குன்னா அந்த லெவல் அந்த இன்சுலின் லெவல் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்தும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பொதுவாக என்னென்னலாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கு வகைகளும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அரிசி சார்ந்த உணவு, மாவு சார்ந்தது, கோதுமை, பச்சரிசி, எந்த விஷயமா இருந்தாலும் மாவு சார்ந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது. சுகர் ஐட்டம், மைதா மாவு ஐட்டம், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். நான் சொல்கிறது அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்காக ரெகுலர் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஹை கார்போஹைட்ரேட் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழங்கு, அரிசி, அதுக்கப்புறம் பயிறு வகைகளில் கூட பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. கோதுமை, அதுக்கப்புறம் மில்க்கு, பழங்கள் பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம், ஆப்பிள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த உணவுகள் எல்லாமே நம்ம உடம்புல நிறைய கார்போஹைட்ரேட் வர நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் அதிகமாகும். ஸோ இந்த உணவுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்மி பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருந்த ரைஸில் 4ல் 1 பங்கு சோறு தான் நீங்கள் சாப்பிடணும். ஸோ என்ன உணவு தான் அப்போ எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்னிங்கில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வேர்க்கடல் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பேலியோ டயட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய பட்டர் காப்பி, அதுக்கப்புறம் பாதாம், கொய்யாப்பழம், பொமிகிரனட்டு, மாதுளை, ஆரஞ்சு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபனாக எடுத்துக்கலாம். ஸோ முட்டை எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 முட்டை 4 முட்டை காலையில் வந்து நீங்கள் ஆம்லேட் போட்டு வந்து எடுத்துக்கலாம். வெங்காயம் போட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி இது போட்டு ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பிளாக் டீ, பிளாக் காஃபி வந்து எடுத்துக்கலாம். பால் போட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். வேர்க்கடலை சாப்பிட்லாம். பன்னீர் இருக்குது அப்படின்னா பன்னீரை வந்து காலையில் நீங்கள் வந்து பொரியல் மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். எது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை, இட்லி, பொங்கல், ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி. இன்ஃபேக்ட் சப்பாத்தி கூட மாவு சார்ந்த உணவுகள் கூட பிசிஓடி இருக்கவங்களுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது, எப்பயாவது சாப்பிட்லாம். இது வந்து நீங்கள் மார்னிங் ஏதாவது ஒரு டிஃபன் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்டு, அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நட்ஸ் வகைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம், கொய்யாப்பழம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூனில் வந்து நீங்கள் காளான், நான்வெஜ் எதுனாலும் சாப்பிட்லாம். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்படின்றது கிடையாது. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ முட்டை எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம், மட்டன் எடுத்துக்கலாம், ப்ரான் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வாரத்தில் ஒரு 2 நாள் நான்வெஜ் எடுத்துக்கலாம். அது போக பச்சை காய்கறிகள் எடுக்கணும். கிழங்கு தவிர எந்த காய்கறி வேணாலும் எடுக்கலாம். ஸோ கிழங்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி இருக்கவங்க அறவே தவிர்த்துருங்க. என்னைக்காவது எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவும் நீங்கள் இப்போ டேப்லெட் எடுக்காமல் நீங்கள் ஃபுட்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிழங்கு வகைகள் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயிறு வகைகளும் எடுக்கவே கூடாது. நான் அந்த மாதிரி கருமுட்டை வளர்ச்சிக்கு சுண்டல் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் பிசிஓடி பிரச்சனை இருக்குது, ரெகுலராக நான் வெயிட் லாஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்கலாம் என்ன பண்ணணும்னா, இந்த பயிறு வகைகள், இந்த மாதிரி கிழங்கு வகைகள், அரிசி சம்மந்தப்பட்டதெல்லாம் கம்மி பண்ணணும். ஸோ கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு நிறையா காய்கறி, மஷ்ரூமு, கொஞ்சோண்டு பன்னீர், இந்த மாதிரி உணவுகள், சிக்கனு, இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுக்கோங்க. சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ பிசிஓடி இருக்கவங்களுக்கு இந்த சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்கள் 3 days 4 days ஒன்ஸ் கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு வந்து சாப்பிட்டுக்கலாம். பட் அரிசி வந்து சோறு வந்து கண்டிப்பாக குறைவாக சேர்க்கணும். நீங்கள் என்ன தான் இந்த மஷ்ரூமு, க்ரீன் வெஜிடபிள்ஸு, கீரை, இந்த மாதிரி காய்கறிலாம் வச்சுட்டு நீங்கள் சோறு நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கே ஆகாது வெயிட் லாஸ். ஸோ காலிஃப்ளவரு, இந்த மாதிரி ப்ராக்கலி, நீர் காய்கறிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ வேறு என்ன பண்ணலான்னா, ஈவினிங் வந்து நீங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸு, இந்த மாதிரி திரும்ப நான் காலையில் சொன்ன மாதிரி கொய்யாப்பழம், நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு, வால்நட், இந்த மாதிரி ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம். ஈவினிங்கும் பால் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, டீ காஃபி. நைட்டில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் மார்னிங் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு மஷ்ரூம் வச்சு நீங்கள் ஒரு தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சிக்கன் வச்சு ஏதாவது கிரேவி, ஒரே ஒரு சப்பாத்தி. தோசை வந்து கண்டிப்பாக நைட்டில் இந்த மாதிரி அரிசி சார்ந்த உணவுகளே கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கக்கூடாது. ஸோ வேறு வழியே இல்லை அப்படின்னா ஒரே ஒரு தோசை. மத்தியானம் காய்கறி வச்ச காய்கறி, நீர் காய்கறி ஏதாவது இருக்குது கூட்டு அப்படின்னா அந்த காய்கறி வச்சு இந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கணும். இடையில பசிக்குது அப்படின்னா நீங்கள் நைட்டில் வந்து சுடு தண்ணி தான் குடிச்சுக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபாலோ பண்ணக்கூடிய உணவுகள். ஸோ நான் மேல் ஆப்பில் என்ன
சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி சார்ந்த உணவுகள் அறவே தவிர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மார்னிங்கில் முடிஞ்ச அளவுக்கு நட்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் தேங்காய் பால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். பட்டர் காபி, இந்த மாதிரி கொய்யாப்பழம், இந்த மாதிரி உணவுகள் வந்து எடுக்கணும். ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு நான்வெஜ் சேர்த்துக்கலாம். அரிசி சார்ந்த அந்த சோறு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க. அது போக நிறைய காய்கறி, காலிஃப்ளவர், நீர் காய்கறி, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து மத்தியானம் எடுத்துக்கலாம். ஸோ தயிர் வந்து சேர்த்துக்கலாம். என்ன காய்கறினாலும் சேர்த்துக்கலாம், கிழங்கு தவிர. பருப்பும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். என்னைக்காவது பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், மட்டன் சூப் எடுத்துக்கலாம். நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு தோசை, அதோட நிறைய காய்கறி இல்லை சிக்கன் இந்த மாதிரி எடுக்கணும். இது வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிசிஓடிக்கு அப்படின்னு மெயினாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. இப்போ நான் சொன்னது என்ன ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே லோ கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லோ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள். இந்த லோ கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் உடம்புல அந்த சுகர் உள்ள இன்டேக் அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருக்க அந்த சுகர் உங்கள் உடம்புல வந்து 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 ஒரு லெவலில் ஆகிருக்கும்ல, அது ஸ்டாப் ஆகிட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து உங்கள் உடம்புக்கு கம்மியான அளவு தான் சுகர் கிடைக்கும். அந்த கம்மியாக இருக்கக்கூடிய சுகரும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வேலை பண்ணுறீங்க, பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எனர்ஜியாக போயிடும். ஸோ உங்கள் உடம்புல சுகர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் அளவுகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் சொல்கிறது, அரிசி சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் நிறையா சோறு வச்சு சாப்பிட்றதும் ஒரு 3 ஒயிட் சுகர் சாப்பிட்றதும் ஒன்று தான். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கேலோரி தான் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஸோ சோறுக்கும் ஜீனிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் கார்போஹைட்ரேட் மூலமாக நமக்கு உடம்புக்கு சுகர் கேலோரி கிடைக்கும். அந்த வெள்ளை ஜீனிலையும் நமக்கு அதுதான் கிடைக்கும். ஸோ வந்து அரிசி சார்ந்த உணவுகள் நிறைய அவாய்ட் பண்ணுங்கள். முட்டை, இப்போ நான் சொல்கிறத வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முட்டை, மீன், ஃப்ரூட்ஸு, பாதாம், கீரை, க்ரீன் வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா குக்கும்பர், இது எல்லாமே தக்காளி, வெங்காயம், இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய உணவில் சேர்த்துக்கோங்க. கிழங்கு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிழங்கு, மாவு சார்ந்த உணவுகள், இனிப்பு உணவுகள், இது எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது சாப்பிட்லாம். அதுவும் ஒரு மார்னிங் டைமில் ஒரு 11-12 மணிக்கு சாப்பிட்டுக்கோங்க எப்போயாவது. ஈவினிங் நைட்லலாம் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக பசி எடுக்கும். ஏன்னா நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சோறு போட்டு சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி எடுத்துக்கும் போது அதுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாதாம் சாப்பிட்லாம், வேர்க்கடலை சாப்பிட்லாம், நிறைய ஹாட் வாட்டர் குடிங்க, தண்ணி குடிங்க. பால் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்கள். பிசிஓடி பிரச்சனைக்கு நீங்கள் பால் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் அவ்வளோவா கிடைக்கவே செய்யாது. ஸோ முடிஞ்ச அளவு தண்ணி எடுங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி, நெல்லிக்காய் ஜூஸு, பட்டர் காஃபி, இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். பேலியோ டயட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதே மாதிரி தான் நான் இப்போ சொன்னேன் இல்லை, இதே தான் பேலியோ டயட் அப்படின்றது. ஆனால் நான் சொன்னல இடையில நைட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டுக்கோங்க, மத்தியானம் கொஞ்சம் சோறு சாப்பிட்டுக்கோங்கன்னு. அந்த பேலியோ டயட்டில் இதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது தான் பேலியோ டயட். பட் நம்ம பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரீமாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி முடியுன்றவங்க நீங்கள் சுத்தமாக கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற உணவுகள், ப்ரோட்டீன் உணவுகள்லாம் எடுக்கலாம். பட் முடியாதவங்க கொஞ்சம் அரிசி, ஒரே ஒரு தோசை, ஒரு இட்லி, இந்த மாதிரி சேர்த்துட்டு அது கூடவே நிறைய காய்கறி, நான்வெஜ் ஐட்டம், நட்ஸு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை சரியாகி தேவையில்லாத கலோரி கரைஞ்சு உங்களுக்கு வந்து அந்த ஓவலேஷன் அப்படின்றது இயற்கையாகவே தூண்டப்படும். ஸோ டாக்டர் சொல்கிற ரீசனும் இது தான். வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, வெயிட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெயினாக அந்த உடல் எடை அதிகமாகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த தேவையில்லாத கெலோரி நம்ம உடம்புல அதிகமாக இருக்கிறது தான். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் டாக்டர் நமக்கு தெளிவாக சொல்ல முடியாது. அவங்களால இந்த மாதிரி கெலோரி கம்மி பண்ணுங்கள், சுகரு, ஆண்ட்ரோஜன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓவலேஷன் நடக்காது, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இவ்வளோ விஷயங்களை வந்து ஒருத்தவங்க கிட்டேயும் டாக்டர் சொல்ல முடியாது. ஸோ அவங்க சுருக்கமாக சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கெலோரி கம்மியாகும். கெலோரி கம்மியானால் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாகும் போது நமக்கு வந்து ஓவலேஷன் தூண்டப்படும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறதுக்கான ரீசன். இந்த ஃபுட்டு ப்ளஸ் ஒரு 1/2 hour வாக்கிங் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே 3 months கண்டிப்பாக உங்களுக்கு பிசிஓடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு சரியாயிடும். நான் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். பால் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மதியானம் மட்டும் ரைஸ் நான் நல்லா சாப்பிட்டுக்கிறேன், இந்த மாதிரி நான் வாக்கிங் மட்டும் போல பட் ஃபுட் ஃபாலோ பண்ணுறேன்,
இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வந்து கிடைக்காது, டிலே ஆகலாம். ஸோ நான் முடிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கேளுங்க. ஸோ நைட்டில் இல்லை பகலில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ கொஞ்சம் நீங்கள் வந்து போட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ஒரு கிளியரான ஐடியா வந்து நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின கிளியரான ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க.